எனவே பார்த்த விஷயங்கள் தான். ஆனால் புதுவிதமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமாக நமக்கு தெரியும் இவர் யார், எப்படிப்பட்டவர், வேதத்தில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் பேசும் பொழுது இந்த பைபிளை எப்போ எழுதுனாங்களா, 4000 வருடங்களுக்கு முன்பாக, இது ஒரு 2000, அது ஒரு 2000 கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் இதே வசனம் தான் எடுக்கிறாங்க, எத்தனையோ வருஷங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் வித்தியாசமாக தேவனுக்கு எடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசும் பொழுது எப்படி பண்ணுறாரு, வார்த்தைகளை வித்தியாசப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்ன பார்க்காதீங்க, தேவன் கழுதையை கொண்டு கூட பேசிட்டு போயிடுவார். பிலாயம் கண்ணு திறக்கல, கழுதையில் என்ன பண்ணுது, கழுதைக்கு தெரியுது, பிலாயமுக்கு தெரியல. அவன் கண்ணு திறக்கணும் இல்லையா, அதனால என்ன பண்ணார், கழுதையின் வாயை திறந்தார். அப்படி நினச்சிக்கோங்க என்ன. ஹல்லேலூயா. அதை சுமந்து வந்த வார்த்தை என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். நான் ஒவ்வொரு இடத்துல யார் பேசினாலும் அதான் சொல்லுவேன், ஹல்லேலூயா, நான் கழுதை. ஹல்லேலூயா. தேவன் என் மூலமாய் பேச சித்தமானால் பேசிட்டு போகணும். ஹல்லேலூயா. தேவன் அப்படி பேசுகிற தேவன் நம்ம. ஹல்லேலூயா. அதுக்கா இவங்க என்ன தகுதி தரம் அதெல்லாம் பார்க்குறவர் மனுஷங்க தாங்க பார்ப்பாங்க, தேவன் பார்க்கவே மாட்டார். ஆமென். இன்னும் புழுதில் இருந்து எடுத்து என்ன பண்ணார், குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காருகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். ஆமென். ஆமென். இப்போ நம்ம பாடின பாட்டு கூட அவரை பற்றி தான் இல்லையா, யாரோ எஸ் எப்படிப்பட்டவரோ என்ன பண்ண பார்க்கலான்ட்டு வந்தவர் தான் யார், சகையு. ஹல்லேலூயா. சகையு நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயங்கள் தான். ஆனால் ஆண்டவர் ஹல்லேலூயா அவர் எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாய் கடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானவமாக இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிறான். அதுக்கு முன்னாடி 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. இதே இவரும் ஐஸ்வர்யம் தான், அவரும் ஐஸ்வர்யம் தான். ஹல்லேலூயா. ஆமாம் தானே, ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம நினச்சிப்போம் நமக்கு ஐஸ்வர்யம் வந்துடுச்சு, நல்லா வசதியாக இருக்கணும். ஆண்டவர் அப்போ இறங்கிச்சோ. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன பண்ணல, ஐஸ்வர்யவான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இவரும் யாரு, என்ன வித்தியாசம் இருக்கு உங்களுக்குள்ள, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆமென். நம்மளே தரித்திரராய் விடுவதற்கு தேவனுக்கு மனதில்லை. ஆனால் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம நல்லா இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களை மாற்றிக்காமல் நல்லா இருக்கவே முடியாது. நான் இப்பவும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். மாற்றம் வரலாம் ஒன்றுமே இல்லைம்மா வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கிட்டேன், நான் அப்படியே இருக்கேன்னு சொன்னால் நீ மாற்றிக்கலன்னு அர்த்தமே தவிர தகப்பன் மேலே தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அவர் எல்லோரையும் பட்சாபாதம் இல்லாத தேவன் அவர். ஹல்லேலூயா. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் நம் தகப்பன். ஹல்லேலூயா. பட்சாபாதமே பார்க்கவே மாட்டார். நீங்கள் வெள்ளையாக இருக்கிறீங்க, அவங்க கருப்பாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறாரா, இல்லையே, இல்லையே. ஹல்லேலூயா. பாவிகளை நேசிக்க தான் தேவன் வந்தார், பாவிகளை மனம் மாற்றுவதற்காக தான் வந்தார் தேவன். ஹல்லேலூயா. அப்பா இங்கே சொல்கிறாரு, இவன் யாரு, ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லப்படுது, வாசி. ஆமென், ஆமென், ஆமென். ஆமாம். இவன் என்ன பண்ணுற, சகையுவுக்கு ஒரு ஆசை, எப்படி தேவனை பார்க்கணும். அவர் எருசலேம் இருந்து எரிகோவுக்கு வர்றாரு. ஓகேவா. எல்லாருமே அவர் கூட சரியான என்ன பண்ணுறாங்க, ஜனக்கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஏன் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்க, ஏன் சகையு மாத்திரம் எப்படியாவது அவனை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். ஏன் அவன் மட்டும், எல்லாருமே வந்துருக்கிறோம். ஓகேவா, எல்லாருமே வந்துருக்குறோம்ல. தேவன் முகத்தை பார்க்க போகிறது கிடையாது. யார் பண்ண போகிறாரு, ஸ்கேன் பண்ணுறாரு இருதயங்களில் என்னன்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்குறாரு. அவனவன் செய்கைக்கு தக்க பலன் தான் அவனோடு கூட வருது. யாராவது மூடி இருந்தீங்கன்னா இருதயத்தை ஓப்பன் பண்ணுறங்க. ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சொல்கிற இவருக்கு மட்டும் ஏன் அந்த வாஞ்ச, ஏன் அவருக்கு மட்டும் அந்த வாஞ்ச, அவரும் வசதி படைத்தவர். இதுக்கு முன்னாடி வசனத்தில் சொல்கிறார், எல்லாத்துக்கும் வித்துட்டு தரித்திருந்து கொடுத்து என் பின்னாடி வா, நித்திய ஜீவனை நீ அடைய வேண்டும் என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வான்னு ஒரு ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு. அவனுக்கு மனசு இல்லையா, போயிட்டான். ஹல்லேலூயா. இவனும் ஒரு ஐஸ்வர்யவான். யாரு, சகையு. ஆனால் இவன் தேவனை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இவன் பார்க்க வகை தேடினான் ஆண்டவரே, ஏன் தேடினான்,
எப்படிப்பட்டவர் தான் பார்க்கறதுக்கு தான். அதான் ஏன் அந்த வாஞ்சை அவனுக்குள்ள. நான் கூட நினச்சேன், இதுக்கு முன்னாடி வசனத்தில் பார்த்தோம்னா எரிகோக்கு வருகிற நேரத்தில் ஒரு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு குருடனை தேவன் என்ன பண்ணியிருப்பார்? கண்களை திறந்திருப்பார். ஆமேன். இதை பார்த்ததுனால தான் இவன் என்ன பண்ணிட்டான், அவனை பார்க்க வாஞ்சியாக இருக்கு போல இருக்கு ஆண்டவரே. நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் நினச்சிக்கிட்டேன், ஆமாம் என்ன பண்ணிட்டாரு, கண்ணு திறந்துருச்சு. இவன் குருடன் என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டானே, அதனால தான் இவன் பார்க்குறதுக்கு வகை தேடினானோ அப்படின்னு கூட நான் நினச்சிட்டேன். ஆனால் மேட்ரே அது இல்லை. அல்லேலூயா. ஆமாம். நம்ம என்ன பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கும் பொழுது, அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பைபிள் காலேஜ் போகணும்னு சொல்கிறாங்க போல இருக்குது. நம்ம ஐயோ நான் அப்படி சொல்ல நம்ம போல இருந்தாலும் தேவனுடைய ஆவி இருந்தால், தேவனுடைய ஞானம் நம்மளுக்குள்ளே இருந்தால், தேவன் கிருபை கொடுத்தால் இதில் இருக்கிற அர்த்தங்களை, மறை பொருள்களை தேவன் வெளிப்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. இதை பற்றி நாம் என்ன பண்ணோம், சர்ச் பண்ணி தேடணும் ஒன்று. ஏன்னா எல்லாருமே படித்தவர்கள் தான் இங்கே உட்காந்துருக்கு, எல்லாமே ஞானம் தான். ஹல்லேலூயா. ஞானத்தை கொடுத்து தான் தேவன் உட்கார வைத்திருக்கிறார். பேசும்பொழுது இவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு இருதயத்தில் நினச்சிட்டா நான் என்ன ஆகலும் ஃபெயிலு. ஹல்லேலூயா. அதனால ரொம்ப பயபக்தியோடு தான் இந்த வார்த்தை கொண்டு வரணும். அதனால தான் ஒரு பயம். ஆமே. ஹல்லேலூயா. இதில் அப்போஸ்தலர்களில் 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா, மத்தியும் இருந்தார். அவர் என்ன வேலை செஞ்சார், அதே வரி வசூலிப்பவர் தான் அவரும். கரெக்டுங்களா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? மத்திய எழுதின சுவிசேஷம் எடுத்து வாசிங்களேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், போகையில் ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய வேலையை முடிச்சுட்டு ஆயத்துறையில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். யார் யார் 2 பேருமேனா ஒரே இடத்துல வேலை செஞ்சவங்க. சகையவும் மத்தியவும் எங்கே வேலை செஞ்சாங்க, வரி வசூலிப்பவர்கள் தான் 2 பேருமே. யார்? ஆயத்துறை என்பது ஒரு அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆயத்துறைன்னா என்ன, ஒரு அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். என்னன்னு சொல்லலாம் தெரியுங்களா? ஏன் இவரை சகையை பாவியான மனுஷன்னு சொல்கிறாங்க? வரி வசூலிப்பது தப்பா? வட்டி வாங்குறாரு, வட்டி வாங்கினா பாவியா? வட்டி வாங்கினா பாவியா? தெரியல, வட்டி வாங்கிட்டாரு, பாவியா? இல்லை. அவர் என்ன வேலை செஞ்சார், ஆயத்துறையில் என்ன வைக்கப்படும்னா, போதை வஸ்துக்கள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட என்ன பண்ண, டாஸ்மாக் யாருது, அரசாங்கத்திற்குரியது. அரசாங்கத்திற்குரியதுன்றதுனாலும் அது டாஸ்மாக்னா நமக்குன்னா பாவம் இல்லாமல் இருக்குமா? பாவம் தானே. அங்கே தான் வேலை செஞ்சாங்க 2 பேருமே. ஆமாம். யார் யார்? மத்தியவும் சகையவும் அங்கே தான் 2 பேரும் ஒன்றா தான் வேலை செய்கிறாங்க. அதில் ஏன் அப்படியே தெளிவாக சொல்கிறேன்னா, ஒரு தேவ மனிதன் ரோமுக்கு போகிறாரு. அங்கே போகும் பொழுது ஆண்டவருடைய எருசலேமிலிருந்து ரோமுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்களாம், அவனுக்கு ஏன் இந்த வாஞ்சை வந்ததுக்கு காரணம் தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணுறார், அவர் சாதாரணமாக தான் போகிறார், ரோமுக்கு போகிறாரு. அங்கே ஒரு அருங்காட்சியகத்தில் என்ன பண்ணுறதுக்கு, ஏசப்பாவுக்கு என்ன பண்ணாங்க, அவர் அடிக்கப்பட்ட சிலுவை, அவருடைய ஆணி வச்சதெல்லாம் அவர் அருங்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு கடிதம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. அது யாருக்கு எழுதினது என்று பார்த்தா, மத்தேயு சகையுவுக்கு எழுதுறாரு ஒரு கடிதம். என்ன எழுதுறாரு? தமிழ் தானே பேசுகிறேன், சரி, டவுட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அவர் ஆண்டவர் பின்னாடி ஆயத்துறையை உட்கார்ந்து இருக்கிற மத்தேயுவை தேவன் பார்க்கும்போது என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னார். ஒரு போயிட்டாரு. அப்படி தான் அதில் வசனத்தில் இருக்குது, அப்படி தானே? ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா, மத்தேயு உட்கார்ந்து இருக்கிறார் ஆயத்துறையில். ஹல்லேலூயா. இவர் அவர் எழுதுறாரு, தனக்கு நடந்த விஷயத்தை ஒரு கடிதத்தின் மூலியமாக தன் நண்பனுக்கு, கூட வேலை செய்கிற அவருக்கு எழுதுகிறார் ஒரு கடிதத்தை. என்னென்னு எழுதுறாருன்னா, வழக்கம் போல் நான் என்ன பண்ணேன், ஆயத்துறையில் உட்கார்ந்துருந்தேன். ஏசப்பா என்ன பண்ணார், அப்படி கடந்து போனார். அவருக்குள்ள இருந்த ஒரு ஒளி என் மேல் அடித்தது. ஹல்லேலூயா. நான் கீழே விழுந்துட்டேன். என்ன சொன்னாரா? நான் கீழே விழுந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அவர் என் பாவங்களை என்ன பண்ண, அந்த ஒளி அவர் மேல் பட்ட உடனே என்ன ஆச்சான், பாவத்தை அறிக்கை இட்டுட்டு நான் வசூல் செய்த வரி பணத்தை அங்கேயே வச்சுட்டு அவர் பின்னாடியே போயிட்டேன். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணேன், வசூல் செய்த பணத்தை அங்கேயே வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், அவர் பின்னாடியே நான் போயிட்டேன். அப்புறம் சொல்கிறார், ஒரு குறிப்பு போட்டிருக்கிறாரு, உனக்கு என்னைக்காவது ஒரு நாள்
இயேசுவை தரிசிக்க சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீ அவரை பாரு, அவரை தேடு. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இன்னைக்கு அவரோட சீஷரா நான் ஆயிட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கிடைச்சா அவரை போய் பாருன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த விளக்கம் கிடைச்ச பிறகு தான் எனக்கு ஒரு நிம்மதியாக ஆச்சு. இந்த மெசேஜ் கொடுக்குறதுக்கே எனக்கு தேவன் என்ன பண்ணாங்க, அப்போ தான் எனக்கு ஒரு தைரியமே வந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. அவனுடைய வாஞ்சை எதனால் அந்த வாஞ்சை அதிகரித்ததுன்னா, மத்தேயு சொல்லியிருக்கிறாரு, நான் என்ன பண்ணேன், நானும் பாவி தான். ஏன் நான் என்ன பண்ணேன், டாஸ்மாகில் வேலை செய்கிறேன், போதை வஸ்துக்கள் நிறைந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக. இவங்க எப்படின்னா யூதர்களை தான் என்ன பண்ணும், யூதர்கிட்ட வட்டி வாங்கக்கூடாது, இவங்க யூதருங்க. ஆனால் ரோம அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. ரோம அரசாங்கம் தான் நடத்துது. அந்த டாஸ்மாக் கடை யார் நடத்துகிறா, ரோம அரசு தான் நடத்துது. வரி வசூலிக்கிறது யார், அதிகபட்சமான யூதர்கள் கிட்ட தான் என்ன பண்ணுறாங்க, வரி வாங்குறாங்க. அந்த வரியை வசூலிக்கக்கூடிய காரியத்தை யார் நடத்துகிறா, ரோம அரசாங்கம் தான் நடத்துது. ஆனால் முதலாவது தேவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் பேதுருவும் பவுலும் முதலாவது போய் அங்கே தான் என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ரோம அரசாங்கமே தேவனுடைய ஆலயமாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அது முழுவதுமாக என்ன பண்ணிட்டாங்க, இயேசுக்காக தனக்கு சொந்தமாக்கி கொடுத்த இடம் அது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதம். ஆமேன். சாட்சிகள் இருக்கு, தேடி பாருங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ இவருக்கு ஆவல் வந்துருச்சு. மத்தேயுவும் நம்மளும் ஒன்று தான், ரெண்டு பேருமே யாரு, ஒன்று தான், பாவி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்ய போறாருன்றது போடல. ஆனால் இவருக்கு ஒரு வாஞ்ச மாத்திரம். இந்த லெட்டரை மத்தேயுவும் சீஷர் ஆக்கிட்டாரு ஆண்டவர். எப்போ என்ன பண்ணலாம், அந்த எப்படிப்பட்டவர் தான், என்ன தான் நடக்குது, அவர்கிட்ட ஒரு ஒளி வருதுன்னு சொன்னாங்களே, இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏன் பின்னாடியே ஓடி வந்து கூட உள்ள கூட பூந்து போயிருக்கலாம், குள்ளமா இருக்கிறான்ட்டு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடி போகிறாரு. ஹல்லேலூயா. வசனங்கள் நல்லா படிச்சோன்னா ஆகும், இந்த காட்டத்தி மரத்தில் ஏறி முன்னாடி போய் நின்று பார்க்க. ஏன்னா அந்த ஒளி நம்ம மேலே அடிக்குமான்னு பார்க்கலான்னு. ஹல்லேலூயா. ஆமேன். இந்த படித்தது, இவர் எழுதின லெட்டரை படித்ததுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, முன்னாடி ஓடி போய் தான் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி உக்காந்தாரு. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம மேலே படுமா, ஹல்லேலூயா. அப்படி தானே உக்காந்துருக்கோம் நம்மளும். ஹல்லேலூயா. நம்ம மேலே மட்டும் அபிஷேகம் வராதா, நம்ம வாழ்க்கை மாறாதா, நம்மளுடைய கடன் பிரச்சனை போகாதா, நம்மளுடைய தரித்திர வாழ்க்கை மாறாதா, நம்ம வீடு கட்ட மாட்டோமா, எவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்கிறோம் இல்லையா, இருதயத்தில் அதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் தான் சரி கிடையாது. ஹல்லேலூயா. ஆமேன். இங்கே இவர் என்ன பண்ணுறாரு, வாஞ்சியோடு கூட போயிட்டு முன்னாடி நிற்கிற மரத்தில் ஏறிடுறாரு. அப்படிதானே, அப்படிதானே வசனம் போடப்பட்டிருக்கு. படிங்கம்மா. இருமா அவர் போகும் வழியில் முன்னா எல்லாருமே பின்னாடி போகிறாங்க, சீஷர் கூட பின்னாடி தான் போகிறாங்க, ஏசப்பாவுக்கு பின்னாடி. ஆனால் சகையோ மாத்திரமே என்ன பண்ணுறாரு, இந்த வசனத்தை ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருப்போம், நான் கூட படிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு பார்க்கும்போது தான், ஏன்டா இவர் முன்னாடி போனார். ஆமேன். காரணம் தெரியாமல் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இவர் முன்னாடி போனார்? ஓ, மத்தேயுவுக்கு அடித்த என்ன இருக்கணும், அந்த பிரசன்னம். இவர் எப்படிப்பட்டவர், இவன் உண்மைதான் அவர் நினச்சார், என்ன நினச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நினச்சி உண்மைதான் சொன்னானா பொய் தான் சொன்னானா பார்ப்போமே அப்படின்ட்டு என்ன பண்ணார், ஓடி போய் முன்னாடி போயிட்டு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். காட்டத்தி மரத்துனா என்ன, அது ஒரு வனாந்தரத்தில் வளரக்கூடிய ஒரு மரம். இந்த காட்டத்தி மரம், அந்த வனாந்தரமான வாழ்க்கையில் யார் இருந்தா, சகையு இருந்தா. நாம் இப்போ கூட நம்ம வனாந்தரமான வாழ்க்கை தாம்மா. ஹல்லேலூயா. கடந்து போகும் பொழுது நம்மளுடைய எப்படி மாறப்போகுது, செழிப்பான ஒரு என்ன பண்ண போகுது, மாறப்போகிறது. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றது மாத்திரம் தான் சொல்லிட்டு போகிறேன். ஹல்லேலூயா. திருவிருந்து எடுக்க போகிறோம். ஆமென். எப்படி நம்மளே மாற்றிக்கொள்ளணும், சகையோ போல நம்மளும் என்ன செய்யணும் இது தெரிஞ்சாதான். சகையோ அது குள்ளமான மனுஷன், ஆண்டவர் பார்க்குறது ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறி பார்த்துட்டான், அவன் வீட்டுக்கு போயிட்டாரு. இது வசனம் கிடையாது. இவ்வளோ தான் நம்ம படிக்கிறது இல்லை. யாராவது கேட்டோன்னா குள்ளமாக இருக்கிறான், அதனால போய் என்ன பண்ணா, காட்டத்தி மரத்தில் ஏறினா, அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்பெஷல் அவர். ஆமேன், ஆமேன். இப்போ இந்த இடத்துல அவன் போகும் வழியிலே முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இருமா, எவ்வளோ ஜனக்கூட்டங்கள் அவரை நெருக்கிட்டு இருக்கு. இவன் குடுகுடுன்னு முன்னாடி ஓடி போய் எங்கே ஒன்று காட்டத்தி மரத்தில் ஏறிட்டான். சரியா? ஹல்லேலூயா. ஏறிட்டானா? ஏறிட்டான். ஓகே. இப்போது ஆண்டவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வராரு, குருடரை பார்வையடைய செஞ்சுட்டாரு. நெக்ஸ்ட் தான் எங்கே வராரு,
எரியோ அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் ஆண்டவர். சகையு பேர் எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அதை நம்ம யோசனை பண்ணி பார்த்தோமா? அதான் சொல்றேன், வேதத்தை நிறுத்தி 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 வா, இதை கொண்டு வரதுக்குள்ள நான் பட்டப்பாடு என் தேவன் தான் அறிவார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையும் ஒரு எழுத்தும் என்னப்பா சொல்லியிருக்கீங்க, என்னப்பா சொல்லியிருக்கீங்க? ஆண்டவருக்கு எப்படி அம்மா தெரியும் சகையுவே இறங்கி வான்னு சொல்றதுக்கு? அத்தனை ஜனக்கூட்டன் மத்தியில அவர் என்ன பண்றாரு? கடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஓடி போய் முன்னாடி போய் நிக்கிறான். அவனை கூப்பிடுறாரு, சகையுவே இறங்கி வா. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 43 அதிகாரம் 1 சொல்லப்படு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. நான் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன்னு சொன்னாரு. பொய் உரையாத தேவன் அவர். உங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றாங்கல்ல, நம்ம நம்ப மாட்டோம் தானே? ஆமென். ஆனா இங்க பாருங்க, ஒரு சாட்சி, ஒரு மனுஷன். சகையு யாரு? ஒரு பாவியான மனுஷன். அவர் பேரை யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். சகையுவே இறங்கி வா, அப்படிதான் சொன்னாரு. அப்படிதானே சொன்னாரு? மரத்துல ஏறி இருக்க மனுஷனை இறங்கி வா நான் சொன்னாரு இல்லையே? சகையுவே இறங்கி வானார். அப்போ அவனுடைய இருதயம் அவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சையில எவ்வளவு ஒரு சுத்தம் இருந்திருக்கணும். ஏதோ டவுட்டோட ஏறி இருக்க மாட்டார். அதனால தான் ஆண்டவர் வந்து சகையுவே இறங்கி வா அப்படின்னாரு. ஹல்லேலூயா. நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ, என்ன வேதனையோடு வந்திருக்கிறீங்க, என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கீங்க, என்ன பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார்ன்ற பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் என்பதை தேவன் அறிவ. தூரத்தை அவர்னா அது கிட்டத்துக்கு மாத்திரம். வசனம் எப்படிமா வாசிக்கிறோம்? கிட்டத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். அவர் உள்ளந்தரங்களை ஆராய்ந்திருக்கிறார். உன் உட்கார்ந்தலை எழுந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். சும்மா விளையாட்டுக்கு படிக்கிறோமா? இல்ல, எல்லாமே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்மளை எப்படி பண்ணணும்னா எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பா. நீ என்ன யோசிக்கிற, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, உன் கை என்ன வேலை செய்யுது, உன் சிந்தை என்ன வேலை செய்யுது, உன் கண்ணு யாரை பார்க்குது, நீ யாரை பற்றி அவதூறாய் பேசி கொண்டிருக்கிறாய்? வீட்டில் 4 செவுரு, யாருக்குமே தெரியாது. சர்ச்சு இங்க இருக்கு, என் வீடு எங்க இருக்கு, பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நான் அசிங்கமா வெளியில பேசினா இருக்க தெரியவா போகுது? தெரியவே போறது கிடையாது. ஐயோப்பா, இந்த பிக் பாஸ் போடுறாங்கல்ல, 24 hours வாட்சிங் வாங்க. ஆனால் ஒரு இடத்த விட்டுருவாங்க. இந்த இடத்த, பாத்ரூம். ஆனால் நம்ம அப்பா அதை கூட வாஷ் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர், என் கண்கள் எங்க இருக்கான்? பூமி எங்க உலாவி கொண்டிருக்க, எங்க போச்சு இந்த பயம்? ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்றான்? ஒரு 4 கிரவுண்ட் 5 கிரவுண்ட் வாங்கி கட்டிட்டு உங்களை வாட்ச் பண்றேன் அப்படின்றான். அதுலயே சிக்கிக்கிறாங்க. ஆமே, ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. நம்மளை அப்பா 24 hours வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ என்ன செய்யறன்னு தெரியாதா? நீ என்ன யோசிக்கிறன்னு தெரியாதா? உன் சிந்தனை என்ன ஓடுதுன்னு தெரியாதா? ஆசீர்வதிக்கல ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? உன்னை நீ மாத்திக்கல, திருத்திக்கோ. ஆசீர்வாதத்தை அதை சொல்றார் ஆண்டவர். நான் வாசல் அருகே கதவை தட்டுறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோடு கூட நான் என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சாதாரண விஷயம் ஆண்டவர் நம்மளோடு கூட போஜனம் பண்றது. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து பாரு. அப்படின்னா அவர் தட்டமொழி திறக்கணும்னா நமக்கு எப்படி இருக்கணும்? எப்படிமா இருக்கணும்? வாரம் தோறும் பிரசங்கிக்கப்படுது. நம்ம இப்படிலாம் உக்காந்துருக்கவே கூடாதுமா. ஹல்லேலூயா. உடனே நீங்கள் என்னம்மா சொல்லியிருக்கணும்? நந்தா மட்டும்தான் கார் வாங்குவார், அடுத்த வாரத்தில் நான் காரை இறக்கிடுவேன். ஹல்லேலூயா சொல்லியிருக்கணுமா? இல்லை, யாருமே சொல்லலை. எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான். நாங்கள் தான் சந்தோஷமா இருந்தோம், எங்கள் 2 பேர் சொன்னதும். ஹல்லேலூயா. ஆமென். மீதி யாருக்கும் என்ன வரல? எப்படி கார் வாங்க முடியும்? சோத்துக்கே இங்கே இல்லை, காருக்கு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்புமா. சொன்னா செய்வாருமா அவரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னா செய்வார். நான் என்ன பண்ண தெரியுமா? இங்கே சொல்லிட்டாங்கல்ல, நான் போய் கேட்பேன். ஏற்கனவே இருந்த ஒரு கார் வந்து 4 பேர் 5 பேர் தான் உட்கார, 4 பேர் தான் உட்கார முடியும் சீட்டு. இப்போ கொஞ்சம் குடும்பம் பெருகிடுச்சா, அதனால ஒரு பெரிய காராக கேட்டோம். அது இங்கே வந்து வாங்கிடுவேன் சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். சொன்னா பிடிச்சிக்கோங்க வார்த்தையை. ஆமென். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஷோம் பண்ணும்போது போன மாதத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஷோம் பண்ணுறாங்க ஜூலையில் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளோ போராட்டமோ இல்லை நம்ம கஷ்டம் வரும்போது நான் என்ன நினைக்கிறோம்? நான் என்ன நினைப்பேன்? 15 தேதி வரல, இன்னும் பொறுத்துப்போம், இன்னும் 15 தேதி கிடக்கல. ஹல்லேலூயா. கிட்ட வந்துருச்சு. 15 தேதி நைட்டு வந்துருச்சு. என்னடா 15ஆம் தேதி நைட்டு வந்துருச்சு, ஓ முடியணுமோ? காலையில் பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கு விட அதிகமாக தெய்வம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையை எப்படி ஏற்றுக்கிறோம்? மன ரம்பியமா அது நடக்கும். ஏன் நடக்காது? எனக்கு மட்டுமா நடக்கும்?
உங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் தான் வார சர்ச்சைக்கு வரீங்க. நான் எப்போ ஒரு வாட்டி வரேன், நானே பெற்றுக்கிட்டு போயிடுறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தாம்மா வச்சுருக்கிறாங்க இங்கே. ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து இங்கே இவ என்ன பண்ணுறாரு, சகையு என்ன பண்ணுறானோ அதை செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏதோ திருவிருந்து எடுக்கிறது ஒரு பயபக்திக்குரிய காரியம், அப்படி தானே அன்று சொல்ல. நிர்விசாலமாக எடுக்கக்கூடாது திருவிருந்து. ஹல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி எடுக்கணும். ஹல்லேலூயா. சிலர் மரித்தும் இருக்கிறார்கள் உங்கள் மத்தியில், சிலர் வியாதியஸ்தராக இருக்கிறார்கள். தன்னைத்தானே நிதானித்தறிந்தால் நியாயத்தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. எப்படி எடுக்கணும். ஆமென். இங்கே சகையு பார்க்குறோம், ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. படிமா. எவ்வளோ சந்தோஷம். மத்தேயு கூட கிடைக்கல, அவருக்கு ஒளி மாத்திரம் தான் வந்தது. அவர் பின்னாடியே வந்துட்டார், சீஷர் ஆயிட்டாரு. இந்த சகையு என்ன வந்தாரு, முன்னாடி போய் அவரை பார்க்க வேண்டும் என்று அவளோடு கூட பார்த்தாரு. அல்லேலூயா. அவருக்கு சொன்னார், சகையு இறங்கி வா, நீ ஏன்டா கஷ்டப்படுற, நான் முகமாக பாரு, வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் உன்னோட கூட வீட்டில் இருக்க போகிறேன். அல்லேலூயா. இங்கே உட்காந்து என் கண்ணீர் வச்சிட்டு இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்கிறேன். நம்ப மாட்டிருக்கிறோமே, ரொம்ப தூரமாக வைக்கிறோம், அவரை தெய்வமாக வைக்கிறோம். நீ தெய்வம்லாம் உனக்கு கொடுக்க தேவையில்ல, என்ன கொடுக்கணும், அப்பா, என் அப்பா. ஹல்லேலூயா. அப்படி சொன்னால் எப்படி இருக்கும். எங்கள் அப்பா எங்கே இருப்பார், பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருப்பாரு. எங்கள் அப்பா என் வீட்டில் தான் உட்காந்துருப்பாரு. ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடு. ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடு. உடனே இறங்கி வராரு அப்பா. எங்கள் அப்பா என் கூடையே இருப்பாருன்ட்டா நமக்கு ஒரு உண்மையிலேயேம்மா எல்லாரும் ஏமாத்துனாங்க, எல்லாம் போச்சு, எல்லாம் வந்துச்சு. என்ன ஒரு சந்தோஷம்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறது மாத்திரம் தான் சந்தோஷம். ஆமென். அது ஒரு சந்தோஷத்தை நினச்சிட்டாலே இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமாவே கிடையாது. ஹல்லேலூயா. இவன் ஒரு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வராங்க, ஒருவேளை நம்ம வந்துட்டோம் உக்காந்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. சகையுவை வான்னு கூப்பிட்டாரு, உங்களையும் கூப்பிட்டுருக்கிறார், நம்மளையும் கூப்பிட்டுருக்காரு. எப்படி கூப்பிட்டாரு, நம்மளும் அப்படி தான். ஏசு என்ன தான் போகிறாங்கன்னு தெரியல, தீர்க்க தரிசின்றாங்களே, என்ன தான் அப்படி தானே வந்தோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் தானே வந்தோம், அப்படி தானே வந்தோம். இல்லை நான் பிறக்கும் பொழுதே ஆண்டவருக்கு வைராக்கியமாக நின்று சர்ச்சைக்கு வந்தேன் கிடையாது. உன் பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும், ஐயோ யாரும் போகிறாங்களே கூட்டம், அப்படி தானே வந்தாங்க. அப்படி வந்து தான் உக்காந்துட்டீங்க. சகையு மாதிரி அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க. சகையு மாதிரி வந்து உக்காந்தாச்சு. உங்களையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, இறங்கி வா, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் வான்னு கூப்பிட்டாரு. வந்து ஆண்டவரும் வந்தாச்சு. ஆண்டவர் வந்துட்டாரா, இங்கே உன் வீட்டுக்கு வருவான் பான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நடுவில் ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. ஆமாம். அது என்ன பண்ணோம், இங்கே ஆலயத்துக்கு வந்ததுமே தேவனை கூப்பிட்டு தான் போகிறோம். சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்டவரே சொல்கிறோமா இல்லையா, சொல்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம்னு நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ ரட்சிப்பு சொல்லக்கூடாது, சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்டவரே சொல்கிறோம், அப்படி தானே. கூட்டும் போயாச்சு. ஆமென். அப்புறம் இது மட்டும்தான் எனக்கு ஹைலைட்டாக எனக்கு வேண்டது. 7வது வசனம் மட்டும்தான் வேணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஆண்டவர் வந்து உன்னை என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டாரு, நம்ம வந்துட்டோம். ஆண்டவர் தான் உண்மையான இயேசு அப்படின்னு வந்து உக்காந்தாச்சு. இதை எல்லாருமே நம்ம நோட் பண்ணுறாங்க, நம்மளை பார்க்குறாங்க. எங்கே போயிட்டா இவ, பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டா. என்ன போயிட்டா, சர்ச்சுக்கு போயிட்டான்னு முறுமுறுக்கிறாங்க. இந்த முறுமுறுக்கிறவங்களுக்கு மத்தியில் தேவனுடைய நாமம் விளங்கும்படி நீ என்ன செஞ்ச, இவ்வளோதான் விஷயம். இந்த முறுமுறுக்கிறவங்க மத்தியில் இப்போ நம்ம கூட தான், என்ன இவா இந்துவில் தான் இருந்தா, இப்போ தான் தேங்காய் ஊட்டின்னு போனா, நாமம் போட்டேன். எங்களை கூட அப்படி தான் பேசுனாங்க, நாமம் போட்டுட்டு திருப்பதியாக போனது தானே இது. அல்லேலூயா. எங்கள் குடும்பத்தையே அப்படி தான் சொல்கிறாங்க, எச்ச கூட முழுங்க மாட்டோம், முருகான்னு சொன்னவங்க தான் நாங்களும். அல்லேலூயா. தேவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையே நான் மாற்றிக்கலைன்னா, மாற்றம் வரலைன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது, அப்படி தானே. இங்கே என்ன பண்ணுறாங்க, இவர் மாறிட்டாரு, இவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. கரெக்டாக நம்மளை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டியா, சொல்கிறாங்களா இல்லையா, சொல்கிறாங்களா. சரி, நம்மளை பார்க்குறவங்க முறுமுறுத்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், இவர் என்ன செஞ்சாரு, நம்ம என்ன செஞ்சோம். இவர் என்ன செஞ்சாரு, இவர் என்ன செஞ்சாரு, இத கேள்வியே சகையு வந்து பாவியான மனுஷன் இவன் வீட்டுக்கு போய் ஆண்டவர் போயிருக்கிறாரு அப்படின்னு தான் முறுமுறுத்தாங்க. உடனே சகையுக்கு இருதயம் உடைக்கப்பட்டது, உணர்வுள்ளவனானான். அவன் சொன்னான், உடனே சகையு கர்த்தரை நோக்கி பார்த்து சொன்னான் ஒரு விஷயம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென்.
இவங்கெல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுட்டான். என்னம்மா நீங்கள் நம்ம இப்போ நான் விட்டதுனால தான் நிற்க வச்சுக்கிறாருமா. அல்லேலூயா. அதனால் நான் சேர்ந்துக்கல, இப்போ சேர்ந்துக்கல. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்கள். தேவன் வரணும், தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா திருவந்து எடுக்க போகிறோமா? அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து என்ன இருக்கணும்? நமக்கு ஒரு பயபக்தி இருக்கணும் இல்லையா? சாதாரணமாக அப்பம் கொடுக்குறாங்க, ரசம் கொடுக்குறாங்க, வாயில் போட்டு வாங்கினாங்கன்னா எவ்வளோ பயமாக இருக்குது. அது அவருடைய சரீரம் நினச்சி என்ன பண்ணோம்? ஐயோ, பல்லு கூட படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சிலர் போட்டு அதை மெல்றாங்க பாருங்கள் முடிகிற வரைக்கும். ஐயோ, முடிச்சுட்டு அதை குடிக்கும் போது கண்ணை இப்படி குடிச்சிடுறாங்க. என்னம்மா செய்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய சரீரம் பிக்கப்படுகிறது, பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு கொடுக்குறாரு. எப்படி இருக்கணும்? சதையை வெட்டி உங்கள் கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக மெல்லுவீங்க. விசப்பா மன்னிங்கப்பா, என் பாவத்தெல்லாம் ஒன்று அறிக்கையிட்டு விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது பண்ணணும். அவர் ரத்தத்தை குடிக்கும்போது என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்குல்ல. சில பேர் சொல்லுவாங்க, அந்த திராட்சை ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. சொம்பு நிறையா குடிச்சா கூட குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவருடைய ரத்தம், ஹல்லேலூயா, ரத்தத்தை அவ்வளோ டேஸ்ட் பண்ணி குடிக்கிறீங்க. அப்படி தானே சொல்லுங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளை மாற்றிக்கணும், நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு விட்டுறணும். இன்றைக்கி ஏதாவது ஒரு பாவம் இருக்குது, அந்தரங்க பாவங்களை தேவன் பிதா பார்த்துட்டு இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் எனக்கு தெரியாது, சிஸ்டருக்கு தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கும் அப்பாவுக்கு மட்டும்தான் ரகசியம். அது ஒரு தேவ ரகசியம் நீங்கள் வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் புதைக்கப்பட்ட ரகசியத்தை தூக்கி போடு வெளியில் குப்பையை. ஹல்லேலூயா. குப்பையை நீ வச்சுட்டு இருந்தால் எப்படி க்ளீனாக இருக்கும்? உன் வீட்டில் எப்படி ஆண்டவர் வருவார்? சகைய வீட்டுக்கு வந்தார், வந்த உடனே அந்த குப்பையை தூக்கி வெளியே போட்டான். ஹல்லேலூயா. என்ன சொன்னான்? நான் வரி வாங்கியிருக்கேன் ஏழைக்கிட்ட, அது பாவம் ஆண்டவரை, அந்த பாவத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன், ஏழைக்கு கொடுத்துறேன். நான் ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு ₹1 வாங்கி தான் ₹4 கொடுத்துட்றேன் ஆண்டவரை. பழைய ஏற்பாடின் காலத்தில் 4 அத்தனையா திருப்பி செலுத்தணும்னு இருக்கு. அதை அறிந்தவன் அவன், பழைய ஏற்பாடின் காலத்தின் புத்தகத்தை படித்தவன் சகையு, ஏன்னா யூதன் அவன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. அவன் திருப்பி செலுத்தினான். அதனால தான் அவன் வீட்டுக்கு என்ன வந்துச்சு? எவ்வளோ சீக்கிரமாக வருது வாயில் ரட்சிப்புன்னு. அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அதனால தான் இது வரைக்கும் நான் சொல்லாமே இருந்தேன். அல்லேலூயா. சும்மா சர்வ சாதாரணமாக ரட்சிப்புன்னு படிச்சுட்டு போய்டுறோம். அது எவ்வளோ பெரிய வார்த்தை. ஆமேன். அல்லேலூயா. பாவத்தை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு உங்களை ஒருத்தர் கேட்குறாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? நம்ம சொல்கிறோம்ல, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்கு போகிறேன். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்னம்மா? ரட்சிப்புனா என்ன? ஒரு பாதுகாப்பு, ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நான் அடையணும்னா என் பாவத்தை நான் விட்டுருக்கணும். அப்போ தான் நீ ரட்சிப்பு அடைஞ்சிருப்ப. ரட்சிக்கப்பட்டன்னு போய் சொல்லாதீங்க. எனக்குள் பாவம் இல்லை அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. கரெக்டா? அப்போ யாரெல்லாம் இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? ஐயோ, கும்பலில் கேட்க, தனித்தனியாக கேளு. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு யாருமே ஆண்டவர் கூட விபச்சாரி ஸ்திரீயை ஐயோங்கலமாக பிடிச்சு வைக்கிறாங்க. நிமிந்து கூட பார்க்கல நம்ம தகப்பன். இனி பாவம் செய்யாத. நம்மளும் இன்னைக்கு அறிக்கையிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன பாவமாக கூட இருக்கலாம். தேவனுக்கும் நமக்கு என்ன பாவம் என்ன சின்ன பிள்ளைங்க கிடையாது. நமக்கு ஆண்டவர் தெளிவாக ஒவ்வொரு வாரம் வரும்பொழுது எதெல்லாம் பாவம் கற்றுக் கொடுக்குறாரு. அது உனக்குள் இருக்குமானால் மறைந்திருந்ததான் இழுத்துட்டு வாங்க. இப்போ ஜபிக்கும் பொழுது உன் இருதயத்தில் இருக்கிற அந்தரங்க பாவம் எல்லாம் தூக்கி குப்பை மாதிரி வெளியே போடு. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமேன். இவங்க ஆசீர்வதிக்க தான் உட்காந்துருக்கிறாங்க. ஆசீர்வாதம் எனக்கு வரலன்னா எப்படி வரும்? தேவன் உள்ளே வந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். தேவன் உள்ளே வரதுக்கு இடம் கொடுக்கறது கிடையாது. இருதயம் குப்பை. எப்படி வருவார்? ஆண்டவர் சுத்த கண்ணர்னு வேதத்தில் இருக்குது. சுத்தமான தெய்வம் நம்ம அப்பா. நம்ம அப்பா உள்ளே வந்து வாசம் செய்யணும். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? மேலே மட்டும் போட்டு மைசூர் சாண்டல், சிந்தால், லக்ஸ், என்னென்ன சோப்பு வருதோ, நிவ்யா போட்டு நான் குளிச்சேன். செம்ம வாசனையாக இருக்குது. உள்ள அழுக்காக இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னார், வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொன்னார். உள்ள நாற்றம் தான் இருக்குது இல்லை? வெள்ளையும் அடிச்சிட்டா மட்டும் நல்ல வேலை நான் இன்னைக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு வரல. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்குமா பிரசங்கிக்கப்படுது. ஆமேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்.
எனக்கு ஏதாவது ஒரு தவறு இருக்குன்னா நான் திருத்திக்கணும். இன்னைக்கு அப்படிதான் பிரசங்கிக்கப்படுகிறது. தேவன் பேசும்பொழுது நானா இல்லையே, எனக்கு அந்த ஞானம்லாம் கிடையவே கிடையாது. நான் தான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் பிரசங்கிக்கும் நான் ஜீரோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, மண்ணு. ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் தேவன் பேசும் பொழுது எனக்கும் குத்தம், நானும் சொல்லுவேன் இருதயத்தில், அதுவும் பேசும், நீ இதை செய்ய விட்டுடு அப்படின்னு என்னையும் தான் சொல்லும், நானும் விட்டுணும். ஹல்லேலூயா. அப்பதான் இன்னும் அதிகமா வந்து நின்று அப்படி மைக் அசிஸ்ட் கொடுத்தவன தொப்பு தொப்புன்னு விழுந்துடணும். எனக்கு கூட அப்படிதான் ஆசை. அப்படி ஆகணும்னா நான் என் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கணும்? தேவன் பிரசங்கிக்கப்படுகிற இந்த காரியத்தை எனக்குள் ஏதாவது ஒரு மறைஞ்சிருக்கணும்னா நானும் விட்டுறணும். விட்டாதான் ஆசீர்வாதம் வரும். போய் சொல்லி உக்காந்துருக்கும், நான் ரட்சிக்கப்பட்டேன். எல்லாரும் பாரு பைபிளை தூக்கிட்டு போறவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்களாம். கேட்டுப்பாரு, பழைய ஜீவம் ஒன்றும் போயிருக்காது, ஒரு மாற்றம் வந்திருக்கிறாது. ரட்சிக்கப்பட்டன்னு வாயிலிருந்து வார்த்தை வரவே கூடாது. நானே பயந்துட்டேன் வார்த்தையை படிக்கும்போது, ஐயோ நம்ம ரட்சிக்கப்பட்டமா இல்லையா? அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? கிடையாது. ரட்சிக்கப்பட்டாங்களா? கிடையாது. சகைவு சொல்ற, சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசிகளின் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அப்பதான் அப்பா சொன்னார், என்ன சொன்னார்? இறங்கி வா அம்மா, இருமா, இறங்கி வா. மரத்துலேருந்து இறங்கி வந்தோன்னும், சகைவே உனக்கு ரட்சிப்பு வந்தது நான் சொன்னார்? சொல்லலையே. உன் பாவத்தை அறிக்கையிட்டு நீ விடுற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. என்ன சிஸ்டர் திட்டினாலும் பரவாயில்ல, சிஸ்டர் திட்டினாலும் பரவாயில்ல, இருக்கிறத சொல்லணும். உள்ள வாய வார்த்தைகளை தள்ளவா முடியும்? வர்றதை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. சொல்ற இருக்கிறதான்னு சொல்ல முடியும். உன் மனசுக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, நீ வெளியே போற இடங்கள்ல உன் அந்தரங்க பாவங்கள் ஏதாவது இருக்குமாயும் தூக்கி வெளியே போட்டுடு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண போறீங்க. பிரெட் துண்டையும் திராட்சை ரசத்தையும் குடிக்க போறீங்க கிடையாது. அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அப்படி ஏதாவது நமக்குள்ள இருந்தா யாரும் கேட்டு விட்டுட்டு போய் எடுங்க பந்தியில. ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவங்களை அறிக்கையிடணும், அதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஒரு விடுதலை வரணும், நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வரும். நம்ம வீட்டை சுற்றலாம் அக்கினி, நம்ம ஜபிக்கும் போது என் வீட்டை சுற்றலாம் அக்கினி போடுங்க ஆண்டவரே. ஜீவியம் மாறாது, ஆனா அக்கினி மட்டும் போட்டுருவாரா? யோபுக்கு போட்டாருமா. யோபு எப்படிப்பட்டவன் பேர் வாங்கின? பிசாசே வந்து சொல்றான். அப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம நல்ல புத்தி சொல்ல மாட்டாங்க நம்மளை பத்தி, அப்புறம் பிசாசை நான் சொல்ல போறேன்னா என்ன? ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டு பாரு, ஐயோ அதுவா, பைபிளை எடுத்துன்னு அதுவும் போகுது சர்ச்சைக்கு. ஹல்லேலூயா. என்ன நல்ல பேரு, எவ்வளோ ஒரு சாட்சி வாழ்க்கை. ஆனால் கேட்டு பாருங்க, நான் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? சாட்சி வாழ்க்கை வாழ. ஆமா, உண்மையா சாட்சி வாழ்க்கை வாழ. உன்னை பத்தி சாட்சி சொல்லணும்ப்பா. எப்படி இருந்து சிஸ்டர் தெரியுமா இவங்க இப்ப சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? பயமா இருக்கு, போகும்போது உஷாரா இருக்கேன், சவுண்டா பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஐயோ நம்ம சாட்சி கெட்டுருமே, கோவம் வந்துட்டா கூட ஐயோ கோவத்தை அடக்கணும், சாட்சி கெட்டுருமே, பயம். இங்கே சூப்பராக கூட்டு வந்து என்ன உட்கார வச்சு நிற்க வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. அவங்க பொண்ணும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் பாட்டு கம்முன்னு இருந்திருப்பேன், கொஞ்சமானாலும் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பேன். இந்த வசனம் இப்போ இதை வேற யூடியூப்ல வேற போட்டுறாங்களா, என் பிள்ளைங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் கோபம் கூட இல்லை பிரதர், என் சவுண்டே அப்படிதான் பேசுகிறேன். மெசேஜ் எடுக்கிறீங்க, இப்போ போடுறான் அந்த வசனத்தை. ஐயோ கடவுளே, உண்மையில் நான் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க வீட்டில். உண்மையை சாட்சியாக சொல்கிறேன். போடுங்க, கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, நீங்கள் என்ன பேசிட்டு வந்தீங்க அங்கே அப்படின்னு கேட்குறாங்க என் பிள்ளைங்க. சத்தமாக பேசல, உண்மையிலே பிரதர் நான் சத்தமாகவே பேசல, என் வாய்ஸே அப்படிதான். அதுக்கே பயந்த ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக பொண்ணை கூட்டு வந்து என்னை கூட்டு வந்து இங்கே நிற்க வச்சார் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அப்படி தான் செய்வார். ஆமென், ஆமென். இங்கே சகைவு கூட தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுறான். அவன் என்ன நினச்சி தெரியுமா வந்தான்? நம்ம ஃப்ரெண்டு சொன்ன அந்த இயேசு யாரு, நம்ம மேலே அந்த ஒளிபடுதா பார்க்கலாமே. அவன் அவ்வளோதான் சொன்னான், உனக்கு ஒரு தருணம் கிடச்சிச்சுன்னா, டே நீ இயேசுவை பார்க்கணுன்னு உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா போய் பாருடா. அவன் சொன்னான்னு அந்த வாஞ்சையில் வந்த மனுஷன், அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அவன் வீட்டுக்கு பாதுகாப்பு வந்தது, அவனுக்கு ஒரு விடுதலை வந்தது. அவன் பாவ ஜீவத்திலிருந்து விட்டான், நித்திய ஜீவனை அடைந்தான். அல்லேலூயா. நம்ம எதற்காக இங்கே வரோம்? நித்திய ஜீவனை அடையணும்னு தானே வரோம். அந்த நித்திய ஜீவனை நீ அடைய வேண்டாம் என்றால் ரட்சிப்பு வேணும். உனக்கு ரட்சிப்பு வேணும்னா என்ன வேணும்? பாவ அறிக்கை வேணும். பாவ அறிக்கை இட்டு விட்டுறணும்.
ஒரு வாரம் போயிட்டு இங்கே இப்போ இன்றைக்கி நம்ம அறிக்கையிடுறோம், அடுத்த மாதம் வரும்போது இந்த மாதத்தை விட ரொம்ப மோசமாக இருக்கும் அடுத்த மாதத்தில் அறிக்கையெல்லாம். அதுதான் பாவ அறிக்கை. அல்லேலூயா. ஆர்சியில் சொல்கிறாங்கல்ல, ரூமில் போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம்னா பாவம் போயிடுச்சான் இல்லை அப்படின்னு பார்த்தா லட்சக்கணக்கில் செஞ்சுட்டு இருப்பான் பாவம். போய் 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 மன்னிச்சிருக்காடா, அவனம்மா பாவம் மன்னிக்கப்பட்டு. நீ யார் மன்னிக்கிறதுக்கு? தேவன் மன்னிக்கணும். பாவங்களை மன்னிக்க தான் வந்தார் அவர். அவர் மன்னித்தால் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் மாறுமே தவிர மனுஷன் மன்னிச்சாலாம் பாவம் மாறவே மாறாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சீக்கிரமாகவே முடிச்சிடுறேன். நீங்கள் இருதயத்தில் ஆண்டவரோடு பேசினா அது அவர் எனக்கு சொல்லணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்ம இங்கே ஒரு ரட்சிப்பு நடந்தால் மாத்திரம்தான் நம்ம குடும்பம் என்ன பண்ணும், ஒரு விடுதலை ஆகும் இல்லையா? நீங்கள் விடுதலை ஆனீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் வந்தால் உன் குடும்பம் விருத்தி ஆகும். உன் குடும்பம் விருத்தி ஆனால் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. யாரம்மா, என்னம்மா, எங்கம்மா போகிறீங்க? உன் வியாதி சுகமாகணும்னா சுகமாயிடுச்சு. மனுஷனா எல்லாரும் கைவிடப்பட்டாங்க. உனக்குள்ள ரட்சிப்பு, உன் பாவத்தை நீ அறிக்கை இட்டால் மாத்திரம்தான். பாருங்க, திமிர்வாத காரனை கொண்டு வராங்க, சுகத்தை படுத்திடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இனி பாவம் செய்யாத. அப்போ அந்த பாவத்தினால தான் உனக்கு வியாதி வந்திருக்கு. அப்படி தானே? அப்படி தானே? ஆமென். அப்போ உன் பாவத்தில் நீங்கள் உடம்பு சரியாமல் கூட இருக்கலாம். நீ சுகமாயிட்டுனா பக்கத்தில் என்ன கேட்பாங்க? எப்படி நீ சுகம் படுத்துன, சுகமாச்சுன்னு கேட்பாங்களா இல்லையா? நம்ம கால் வழியாக நொண்டி நொண்டியே நடந்துட்டு இன்னும் காலத்துக்கு வந்துனுக்குறோம் இங்கே ஆலயத்துக்கு. அப்படின்னா ஏதோ விட முடியாத பழக்கம் உனக்குள்ளே இருக்குது. அதை விட்டுடுங்கிற. ஆசீர்வதிக்கணும் தானே, நம்ம ஆசீர்வாதமாக தானே இருக்கணும். ஆசைப்படுறோமா இல்லையா? ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலையும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்படி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பாவத்தை அறிக்கையிடணும். ரொம்ப பெரிய பாவம்லாம் இல்லை, என்னை விடலாம் நீங்கள் கிடையாது. அல்லேலூயா. தலையாட்டுறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தாமே நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடும் பொழுது நிச்சயமாக தேவன் ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு கட்டளையிடுவாருமா. நிச்சயமாக கட்டளையிடுவார். தேவன் ஆசீர்வதிக்க தான் பிரியம். நான் ஆசீர்வதிக்க இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியன்னு சொன்னவர். பொய் உரையாத தேவனாச்சே அவர். பொய் சொல்வாரா? ஆண்டவர் சொன்னார், நான் மனுஷன் அல்ல மனமாற, நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனமாற மனபுத்திரன் இல்லை, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோன்னு சொன்ன தேவமாச்சே அது. ஆண்டவர் எப்படி சொன்னார்? அப்பாட்ட கேட்பேன், அப்பா என்னப்பா ஒரு சாரி வாங்கினா கூட ஆண்டர்கிட்ட கேட்குறேன். அல்லேலூயா. அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பா. என் அப்பாட்ட கேட்குற மாதிரி, அப்பா வாங்கி கொடுப்பா. நான் உஷாராக கேட்பேன். எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அப்படி கேட்பேன்ப்பா, என் அப்பாவை கூப்பிட்டது வரைக்கும் உங்களை தான் அப்பா அப்பான்னு நான் கூப்பிட்ருக்கேன், வாங்கி கொடுங்க. அதிகபட்சமாக இத்தனை வருஷமாக யாரை கூப்பிட்டுருக்கேன்? அப்பா அப்பான்னு உங்களை தான் நான் கூப்பிட்றேன், வாங்கி கொடுங்க. அப்படி அவரோடு கூட உறவு வச்சுக்கோங்க. அப்படி உறவு அவரோட கூட வச்சுக்கணுன்னா நம்ம எப்படி இருக்கணும்? உள்ள சுத்தமாக இருக்கணும். அவர் சொல்லக்கூடாது, ஐயே நான் வரமாட்டேன் இந்த வீட்டில். நம்ம போவோமா? ஒரு வீடு ஃபுல்லாக குப்பை கொட்டி வச்சுருக்கு, நம்மளை கூப்பிட்றாங்க வீட்டுக்கு, போவோமா? ஒரு சில வீடுங்கள்லாம் இன்னும் அப்படிதாம்மா இருக்குது. சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அந்த பாத்திரம் அப்படியே இருக்குது. ஐயோ இயேசுவே, வீடே அப்படி வச்சுருக்கிறோம், உள்ளத்தை எப்படி வச்சுருப்போமோ தெரியல. ஆமே, போக கூட மாட்டேன். ஐயோ விசப்பா சோதரம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் வீடு சுத்தமாக இல்லை. வீடே சுத்தமாக வச்சுக்கலன்னா உள்ளத்தை எங்கேருந்துமா சுத்தமாக வச்சுக்க போகிறோம்? பெண்கள் எவ்வளோ அருமையாக படைக்கப்பட்டவர்கள், நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கணும் தானே. ஆண்களை விட ஆண்கள் உழைப்பதற்காக தான் என்ன பண்ணார் ஆண்டவர். நீ வேர்வை சிந்தி என்ன பண்ணுவ? உழைக்கணும். உழைச்சிட்டு வந்து வீடையும் அவரையும் க்ளீன் பண்ண சொல்கிறோம். தப்புமா அதெல்லாம்? ஆமென். எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குங்க, அதையும் கழுவிடுங்க, பெருக்கிடுங்க, தூக்கிடுங்க, காய வச்சிருங்க, துவைச்சிருங்க. ஐயோ பாவம். அல்லேலூயா, ஆமென். தலையெழுத்துன்னு எத்தனையோ ஆண்கள் வாழ்ந்துட்டுருக்கேன். என் சகோதரர்லாம் ரொம்ப விசேஷமானவங்க. அல்லேலூயா. அன்பா அல்லேலூயா, ஆமென். இதில் தான் நம்ம அன்பு கணவர் மேலே வேலை செய்கிறாருன்னு இல்லை. ஆமென். சுத்தமாக வச்சுக்கணும். எதை? விட மாத்திரமல்ல, இருதயத்தை. ஆண்டவர் தங்கணுமா அந்த இடத்துல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த கண்ணர், பரிசுத்த தெய்வம் இல்லை. கண்களால் கூட அவர் என்ன பண்ணல, நிமிந்து கூட பார்க்கல அந்த விபச்சார ஸ்திரீ. இனி பாவம் செய்யறத போன்ட்டார். ஆமென். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அவ்வளோ அருமையான அப்பா. அப்பாவை நேசிச்சு பாருங்க. இந்த இருதயம் எப்போ சுத்தப்படுத்திட்டு இருப்போம். ஆமென். சுத்தமாக இருக்கிறவங்களாம் இங்கே நிறைய பேர் தான் இருக்கீங்க, மறுக்க முடியாத உண்மை. அல்லேலூயா. ஆனால் ஏதோ ஒரு சிறிய விஷயங்கள், ஆண்டவருக்கு ஒரு பிரியமில்லாத காரியம் உங்களுக்கு சொல்லுவார். ஆண்டவர் ஜபிக்கும் பொழுது என்ன பண்ணுவார்? இடைபடுவார் உங்களிடத்து. இல்லைம்மா இது இருக்குமா, இது விட்டுடுமா, எனக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுடுங்க. சகைவு போல ரட்சிப்பு வரும் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு.
ஆமென். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வேணுமா? உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு வேணுமா? உங்க வீட்டுக்கு மீட்பு வேணுமா? நீங்க விடுதலை அடைய வேண்டுமா? உன் உலக்குள்ள இருக்கிறதை தூக்கி போடு வெளியில. இந்த குப்பையை அகற்று. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வார்த்தை தான் சொன்னாரு, உள்ளகிற குப்பையை தூக்கி போட சொல்லு. ஆசீர்வதிக்க விரும்புறாரு. உள்ள கால எடுத்து நானே சொல்றேன், ஒரு மனுஷ ரீதியா இருக்கிற நானே குப்பையா இருக்கிற இடத்துல வீட்டு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றேன், நாற்றம் எடுக்குதுன்னு சொல்றேன். அப்ப அவர் வரணும்னா நம்ம இன்னும் எவ்வளோ கிளீனா இருக்கணும், எவ்வளோ கிளீனா இருக்கணும். எல்லாம் கஷ்டத்தை தூக்கி தூரம் போடுங்க. இன்னைக்கு அப்பா உள்ள வைங்க. வீட்டுக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானது, கடன் பிரச்சனை, அப்புறம் நான் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, வேற என்ன வேணும்? என்ன வேணும்? வேலை வேணுமா? வேற என்ன வேணும்? என்ன வேணும்? நிறைய வேணும். நிறைய வேணும்னா நிறைய சுத்தமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு சுத்தம் 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 போறோமோ அவ்வளோ அவ்வளோ ஆசீர்வாதங்க பிரதர் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். எவ்வளவு சுத்தம்னு தெரியாது நமக்கு. இப்போ போய் க்ளீன் பண்றீங்க, எல்லாத்தையும் சொல்லி க்ளீன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தானே அந்தரங்கன்றது என்ன? தேவனுக்கும் நமக்கும். அவரோடு கூட நீங்க பேச போறீங்க. அப்பா நான் இதுல இருக்கேன்ப்பா, யாருக்கும் தெரியாது சுவாமி. அல்லேலூயா, இதை நான் விட்டுறேன் ஐயா. இன்னைக்கு சொன்னீங்களே, என் கூட பேசுனீங்களே, முகமுகமா என்னோடு கூட பேசுனீங்களே, இதெல்லாம் விட்டுறேன் சுவாமி. சகையு போல வந்த உங்களையும் ஆசீர்வதிக்கணும் தானே தேவன் விருப்பப்படுவார். உங்க வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரணும்னு தானே தேவன் விருப்பப்படுவார். உங்களோடு கூட உட்காந்து சாப்பிடணும்னு தானே தேவன் விருப்பப்படுவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உங்களோடு கூட போசனை பண்ண வேணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசை தான் சொல்லியிருக்கிறாரு. நான் உன்னோடு கூட போசனை பண்ண விரும்புகிறேன், நான் உன் வீட்டுக்குள்ள வர விரும்புகிறேன். ரெண்டே தான். சரி, அப்பா இப்போ வீட்டுக்கு வர போறாரு, உங்களோடு கூட போசனை பண்ண போகிறாரு. நீங்க என்ன ஆயத்தப்படுத்துவீங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி. வெஜிடேரியன்னா வெஜிடேரியன், நான்வெஜ்னா நான்வெஜ். அல்லேலூயா. தயிர் சாதனம் பரவாயில்ல, அல்லேலூயா. பிரியாணினாலும் பரவாயில்ல, அல்லேலூயா. நீங்க இப்போ அப்பாவுக்கு போட போறீங்க, அல்லேலூயா. இது மாத்திரம்தாம்மா விடுதலை. வேற ஒன்றும் சொல்லணும்னு கிடையாது. சுத்தமா வாழணும். மற்றவங்களாம் முறுமுறுப்பாங்க இல்லையா? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ரட்சிக்கப்பட்டு பைபிளை தூக்கிட்டு வந்துட்டோம், பாவ ஜீவியத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. முறுமுறுப்பாங்களே, என்ன இயேசு என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? அவ வாழ்க்கை மாற்றிக்கவே இல்லை. முன்ன இருந்ததை விட அதிகமான ஒரு பாவங்களை செய்கிற ஒரு மகளா இருக்கிறான்னா ஆண்டவருடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படுகிறதே. உன் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஒரே ஒரு வாழ்க்கை. தேவன் வரும்பொழுது எல்லாருமே நித்திய ஜீவனுக்கு போகணுமா போக வேணாமா? நான் எப்படி உங்கள் கூட்டத்தோடு வருவேனா அந்த கூட்டத்தோடு வருவேனான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் வரும்பொழுது இங்கே இருந்தானா இங்கேருந்தே போயிடுவேன், உங்களோட கூட ஜாலியாக போயிடுவேன், அங்கே இருந்தால் அவர்களோடு கூட போயிடுவேன். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இங்கே வாழ்கிற வாழ்க்கையே பிடிச்சிக்கிட்டு வேண்டாம், விட்டுருங்க, தூக்கி போடுங்க, குப்பை தூக்கி போடுங்க. உலக ஆசை எல்லாம் குப்பை, அப்படி தானே? உலக ஆசை எல்லாமே குப்பை. அதான் மாய பிரசங்கியில சொல்லப்படுகிறது. எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. நம்ம உடனே சொல்லும், பிரசங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு அதெல்லாம் சொல்றாரு. அடுத்த கொஸ்டினே அதுதான் கேட்குறாங்க. பைபிளை பற்றி படிக்கிறோம்ல, அப்போ சொல்லணும்னு சொல்லிடுவாங்க. பிரசங்கி எல்லாமே அனுபவிச்சுட்டாரு அதனால சொல்றாரு. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதும் படிச்சுட்டாருங்க, அதை விட்டுறோம் பாருங்க. உடனே அடுத்த கொஸ்டின், பாவத்தின் சம்பளம் மரணம், பிரசங்கி செத்துப்போ, நீ செத்துப்போ. அல்லேலூயா, ஆமென். தெரியுதுல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். இதை மாற்றவே முடியாது. ஆண்டவர் மாற்றிக்கும் பொழுது மட்டாய் தண்டிக்கிறார். என்ன மாதிரி? அல்லேலூயா. 3 சர்ஜரி. அல்லேலூயா, ஆமென். பாவம் செஞ்சா தண்டனை உண்டு, கண்டிப்பா உண்டு. அவன செய்கைக்கு தக்கத மாதிரி. திருடினா ஒரு பனிஷ்மெண்ட், கொலை செஞ்சுட்டா ஒரு பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. தயவு செய்து நான் ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் எப்படி பண்ணணும்? எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு போகணும். ஆமாம் தானே? எல்லாரும் போகணும்னா ஒரே ஒரு வேண்டுகோள் மாத்திரம். ப்ளீஸ், தயவு செய்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் இருதயத்தில், உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்குமா? தூக்கி போட்டுருங்களேன், தயவு செய்து தூக்கி போடுங்க. அடுத்த வாரம் வரும்பொழுது எப்படி வந்து இறங்குவீங்க? சைக்கிளில் வர மாட்டீங்க, பைக்கில் வர மாட்டீங்க, காரில் தான் வருவீங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாமே நம்ம கையில் இருக்குமா? ஆசீர்வாதம் யார் கையில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. அந்தகார புதல்களையும் ஒளிபிடத்தில் இருக்க என்னது பொக்கிஷங்களையும் உனக்கு தான்ங்கிறாரு. அது என்னைக்காவது நினச்சிருக்குமா? அப்பா எனக்கு தானே சொன்னீங்களே, எப்படி வாங்கிக்கிறது? சாவி யார்கிட்ட இருக்கு?
அப்படின்னு கேட்டிருக்குமா? உன்கிட்ட தான் இருக்கு சாவி. பாவத்தை விட்டுட்டா சாவி கையில். ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணால் எல்லாமே ஆசீர்வாதம் வரும். இது தெரியாம தான் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி தெரியுமா? எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்கு, நம்மக்கிட்ட தான் இருக்கு. விட முடியாத பழக்கம். அப்போ நீ என்ன பண்ணணும்? தரித்திர கோலம் தான், என்னால் விடவே முடியல. அப்போ என்ன பண்ணணும்? உக்காரு, விட்டுறேன்ப்பா, வாங்கிக்கோ, உன் கையில் தான் இருக்கு. நீ தான் செலக்ட் பண்ண போற, நீ தான் இன்னைக்கு என்ன பண்ண போற, நீ தாம்மா வாங்க போற. ஹல்லேலூயா. இப்பயே தீர்மானிக்கிறீங்க. ஆண்டவர் எல்லாருடைய உள்ளத்திலையும் பேசிட்டு இருக்கிற முகல்லாம் என்ன பார்க்குது. ஹல்லேலூயா. இருதயம் யார்கிட்ட இருக்கு? அப்பாட்ட டைரக்டாக பேசிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு இது தேவைப்பா, நான் விட்டுடுறேன் சொல்கிறாங்க. யாரோ சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்களோ தெரியல, நல்லா கிளியராக கேட்குது. பேசுறதை விட்டுற போகிறீங்க, எனக்கு கேட்கல ஒன்றும். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ விட்டுற போகிறீங்க எல்லாமே. ஆமேன். திருவிருந்து எடுக்கும் பொழுது பரிசுத்தமாய், பரிசுத்த இருதயத்தோடு கூட இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்த வாரம் நிச்சயமாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, நான் காருன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, அவங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ, என்னென்ன தேவைகள் இருக்கோ, நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ கேளுங்க, கொடுப்பாங்க. சொன்னீங்கல்ல, கழுதையின் மூலயமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசினாங்க. அங்கே ஒரு கழுதை பேசிச்சு. இப்படியே சொல்லுங்க, தப்பு கிடையாது. நான் பாக்கியம் பெற்றேன் இல்லையா? தேவன் இந்த கழுதையும் வச்சு பேசினார்னா நான் பாக்கியம் பெற்றவள் தானே. ஹல்லேலூயா. அந்த கழுதையை வைத்து பேசுனீங்களேப்பா, எல்லாம் விட்டுட்டேனா? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல? கேளுங்க, கேளுங்க. அப்பா என்ன இவ்வளோ சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறீங்க? கேட்டுட்டு இருக்கீங்களோ? பேசிட்டு இருக்கீங்களா அப்பா கிட்ட? ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இங்கே அவருக்கு கிடைத்த சகயோக கிடைத்தது. சகை ஒரு பாவமான மனுஷன், ஒரு பாவியானவர். மனுஷங்களாம் சொல்றாங்க நீ பாவி அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நம்மளை எல்லாருமே சொல்றாங்க பாவின்ட்டு. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி கூப்பிடுகிறாரு? நம்ம பாவத்தை நம்ம விட்ட உடனே நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரெண்டாவது என்ன வந்தது? ஆமென். நம்ம ஆபிரகாமின் சந்ததியில வந்துட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீ பாவத்தை விடும் பொழுது உனக்கு ரட்சிப்பு, பாதுகாப்பு கிடைக்கிறது. இரண்டாவது ஆபிரகாமின் குமாரன் சந்ததி. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை பாவின்னு சொல்றாங்க, விட்டுருங்க அதெல்லாம். இந்த காலம் விட்டுருங்க. அவன் சொன்னதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனால் தேவன் சொல்றார், நீ பாவத்தை விடும் பொழுது நீ ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியங்களை உங்களுக்கு வேணும்னா இப்பொழுதே இருதயத்தை திறந்து கொடுத்து உங்க பாவ அறிக்கை இட்டு அதுக்கப்புறம் பந்தியில கை வச்சிருங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து, எனக்கு தெரியாது, நான் பார்க்க முடியாது, சொன்னவர் இந்த கழுதையை கொண்டு வந்து பேச வைத்தவருக்கு தெரியும் என்பதை மறக்காதீங்க. ஹல்லேலூயா. சுற்றி ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? கேமரா இருக்குது. வாட்சிங் எனி டைம், எவ்ரி டைம் வாட்சிங். யாரு? அப்பா வாட்ச் பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மளை. என்ன பண்ணுறேன்? கொஞ்ச நேரம் அப்படி டிவி வச்சுட்டா கூட, பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்கன்னா உட்காந்து இப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டா கூட, சிஸ்டர் டிவி பார்க்க வேணா சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. வார்த்தை வேற எடுக்கணும். ஐயோ, உடனே இருதயத்தில் பேசுகிறேன், டிவி பார்க்குறியா அப்படின்னு உடனே மூடி எடுத்துட்டு ஓடு மேலே. ஹல்லேலூயா. ஆமென். வாட்சிங் சொல்லுவார் இருதயத்தில், வேண்டாம் கிளம்பு. ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க, ஏதோ தவறான காரியங்கள் பேசி நிற்காத, ஓடு. எலியாவை போல சிஸ்டர் சொல்லுவாங்க அடிக்கடி, வெளியவே போகிறது இல்லைப்பா, எலியாவை போல மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டு கதவு சாத்தின மாதிரியே தான் இருக்கு, உள்ள தான் இருக்கேன். ஹல்லேலூயா. தேவன் வெளியே உட்கார்ந்திருந்த என்னை உள்ள கூட்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். 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 இந்த முகங்கள் எல்லாம் அடுத்த முறை நான் வரும்போது எல்லாருமே சாட்சிக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தானே எந்திரிச்சாங்க, நம்ம தானே? எல்லாம் எழுந்து நான் இதை வாங்கினேன், நான் இதை வாங்கினேன், நான் அதை வாங்கினேன்னு நீங்கள் சொல்லணும். நான் ஆசைப்படுறேன் அப்பா நீ கொடுப்பீராக. அப்படி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? என் இருதயத்தை கொடுக்கணும். ஆமாம் தானே? கொடுக்கணும்ல. கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? இன்னமும் உக்காந்துக்கிட்டு சபையில் இருக்கிறவங்க நமக்கே வந்து இன்னும் ரட்சிப்படைங்க, பாவத்திலேருந்து விடுதலை பாருங்க சொல்லிட்டு இருந்தா ஆண்டவர் அறியாதவங்களுக்கு யார் போய் சொல்றது? இன்னமும் நம்மளுக்கு பாவம் அறிக்கிடுங்க, பாவம் இருக்கு, உங்களை மாற்றிக்குங்கன்னு சொல்லிகிட்டே இருந்துட்டா வெளியே இருக்கிறவர்களுக்கு யார் போய் சொல்றது? அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கம்மிங்கிறாரு. யார் என் வேலையா போவான்? யார் என் வேலையா போவான்னு வருத்தப்படுறாரு. அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? இன்னமும் உங்களுக்கே எடுத்துக்கிட்டு இருந்தா அவருங்களுக்கெல்லாம் யார் போய் சொல்றது? உதறி தள்ளிட்டு போங்கம்மா, தூக்கி போடுமா குப்பைய.
தூக்கி போடு, குப்பையை தூக்கி போடு. உனக்கு கொடுத்த புருஷன், உனக்கு கொடுத்த மனைவி தான். உனக்கு என்ன கொடுத்தாரோ ஆண்டவர் அதுதான் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. ஆண்டவர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஹல்லேலூயா. உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது நிமித்தமா சந்தோஷமா மனரம்பியமாய் வாழு. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கையிடுங்க. எதுவாக இருந்தாலும் சரி. என்ன ஒரு சின்ன சின்ன காரியங்கள், நான் டிவி பார்க்குறேன், சினிமாவுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போய் வீண் கதை பேசுகிறேன், வீணான காரியங்களுக்காக நேரத்தை செலவிடுறேன், அதெல்லாம் அறிக்கையிட்டுருங்க. தேவனுக்கு பிரியம் இல்லைன்னு உன் இருதயம் குத்தப்பட்டால் அந்த விஷயம் அப்போ ஆண்டவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை அறிக்கையிட்டு விட்டுடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க தானே? யார் மனசும் பாதிக்கப்படலைல்ல? இல்லை, விட்டுருவீங்கல்ல, எல்லாத்தையும் விட்டுருவீங்கல்ல. ஆமேன், ஆமேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவன் உங்களை அனைவரையுமாய் கூட இந்த வார்த்தை இருதயத்தில் போன ஒவ்வொருவரையும் கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் கரத்தில் தாழ்த்தி என்னை ஒப்படைக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.